ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தூதுவளை வச்சு ரசம் செய்ய போகிறேன். தூதுவளை வந்துட்டு நமக்கு சளி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தூதுவளை வந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். வரமிளகா வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி வந்துட்டு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு பல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் துவரம்பருப்பு வந்து வேக வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வேக வைக்காதனால நான் பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் வந்து அரைச்சிக்கிறேன். ரசப்பொடி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரசத்துக்கு வந்துட்டு பொடி ரெடி பண்ணிட்டேன். அதோட இப்போ வந்து இந்த தூதுவளை வந்து நம்ம வந்து உரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ட்ரைன் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ தூதுவளையும் போட்டு நான் அரைச்சிட்டேன் அந்த ரசப்பொடியோடு சேர்த்து. அப்புறம் நான் 2 தக்காளி வந்து எடுத்து அதை வந்து நல்லா நசுக்கிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி நீங்களும் நசுக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதையும் வந்துட்டு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வந்துட்டு இது பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நான் அந்த தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரசப்பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, தக்காளி, புளி, அதுக்கப்புறம் ரச பவுடர் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தாலே போதும். ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ரசத்தை வந்து நிறுத்திக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. சளி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த ரசத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து போட்டுட்டிங்கனாக்கா ரசம் வந்து ரெடி ஆகிடும். தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.